எலக்ட்ரானிக் மீடியா மற்றும் பிரஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். மொட்டை சிவா கெட்ட சிவா படத்தின் சிவா சொன்ன மாதிரி காலையில் முடிந்தது. உங்களெல்லாம் இப்போ காலையில் பார்க்க முடியாது, அதனால் உங்களுக்காக இது ப்ரெஸ் மீட். இது எங்கள் பேனர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸின் 88வது படம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஆக்சுவலி இது இந்நேரம் வெற்றி விழா ஃபங்க்ஷன் நடத்த வேண்டிய படம். இது சில காரணங்களால் இந்த படம் கொஞ்சம் சில பிரச்சனைகளால் இந்த படம் கொஞ்சம் லேட்டாக முடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் அந்த லேட்டு ஆனதுக்கு, அதாவது காலைல இந்த பாடல்களும் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது அந்த அந்த ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தம் எல்லாம் போயிடுது. அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய கமர்ஷியல் இது ட்ரெய்லர் ஆகட்டும் பாடல்களாகட்டும் அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எங்கள் பேனரில் ஒரு பெருமைக்கூடிய ஒரு படமாக தான் இது இருக்கும். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, ராகவா லாரன்ஸ் அது எங்கள் பேனருடைய கம்பெனி ஹீரோ. அவர் இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக வருவார் இல்லை கண்டிப்பாக இப்போ வந்துட்டான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்போ கமர்ஷியல் படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம். அவருக்கு பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த டைரக்டர் சாயிரமணி, இவர் டைரக்டரை சொல்கிறத விட இந்த படத்தின் ஒரு ப்ரொடியூசராக கூட சொல்லலாம். அதாவது இந்த ஒரு ப்ரொடியூசராக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த படம் இந்த அளவுக்கு அதாவது இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் படம் முதல்ல முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த படம் இந்த அளவுக்கு ரிலீஸுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம். அவரும் இந்த படத்துக்கு அந்த மாதிரி கடுமையாக ஒழிச்சு இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டர்களில் எப்படி எங்கள் பேனரில் KS ரவிக்குமார் உருவாகினாரோ அதே மாதிரி அந்த அளவுக்கு அந்த கமர்ஷியல் டைரக்டர் அவர் வருவார் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி அமரீஷ், எங்கள் பேனரில் எத்தனை மியூசிக் டைரக்டர் எத்தனை டெக்னீஷியன்ஸ் உருவாக்கியிருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் நான் உருவாக்கினேன்னு சொல்லி ஒரு பெருமை எனக்கு இருக்கும். அந்த அளவுக்கு கமர்ஷியலான ஒரு பாடல்களை அவர் கொடுத்துருக்காரு அவர். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் காத்துன்னு இருக்குது. இந்த படம் ரிலீஸுக்கு 87 படம் எடுத்து ரிலீஸுக்கு நான் கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டது கிடையாது. ஆனால் இந்த படம் ரிலீஸுக்கு, அதாவது நான் எங்கெங்கெல்லாம் போக எங்கெங்கே போகக்கூடாது அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் நாங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் ஒரு நல்ல படம் லேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அவ்வளோ முயற்சி. நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு திருஷ்டி படிக்காத மாதிரி நினச்சி இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிலீஃப் எங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் நான். மற்றபடி இந்த படத்தினுடைய கேமராமேன் சர்வேஷ் மற்றும் 20 வருஷத்துக்கு முதல்ல எங்கள் பேனரில் சத்யராஜ் சார் நடிக்க வேண்டியது. ஆனால் அப்போது நடக்காதது இந்த படத்து மூலமாக அது ஆசை நிறைவேறி இருக்குது. ஸோ அவருக்கும் நான் என்னுடைய தேங்க்ஸும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயின் கல்ராணி மற்றும் ஒரு ஸ்பெஷல் சாங்குக்கு லக்ஷ்மி ராய், அந்த சாங்கை நீங்கள் பார்த்துட்டு இருக்க இப்போ தான் இந்த மணி அவர் பேசியிருந்தார், இன்னொரு அந்த சாங்கை போட முடியுமான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவர் அந்த சாங் பாப்புலராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக ரிலீஸ் ஆகி இந்த படம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். எல்லோரும் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் போய்விடும். அதே மாதிரி இந்த படத்தை தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணும் டாக்டர் சிவபாலன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபெடரேஷனில் திருப்பூர் சுப்பிரமணியம் ஆகட்டும், மற்ற அத்தனை பேரும் இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா முயற்சிகள் எடுத்து கண்டிப்பாக இந்த படத்தை ரிலீஸுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணது அத்தனை பேரும் நான் என்னுடைய நன்றி தெரிவித்துக் அருள் பற்றி முதல் கொண்டு அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ராதாகண்ணன் கூட எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது, அவருக்கும் என்னுடைய நன்றி. எங்கள் பிஆர்ஓ மனோ ரவி அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
டி சிவாவை பற்றி நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவர் தான் ஒரு காரணம். அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவர் தான் காரணம். இந்த படத்தை வந்து முதல்ல இந்த பிஸ்னஸ் பண்ணி யார் மூலமாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுமோ அவர் ஏற்பாடு பண்ணணும் அவர் தான். அதனால் வந்து அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது கிடையாது, இது அவருடைய கடமை அது. பட் இருந்தாலும் இந்த படம் ரிலீஸுக்கு வந்து மேக்ஸிமம் அவர் ட்ரை பண்ணுறாரு. இந்த முயற்சிகளை அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் யாராவது பேர் விட்டு என்னை மன்னித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த வரவேற்பு நான் ஜென்ரலாகவே சாதாரணமாகவே எனக்கு இந்த மேடையில் பேசுகிறது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கூச்சம் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகணும், நல்லபடியாக ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த சொன்ன டேட்டில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அத்தனை பேரும் சந்தோஷப்படுவாங்க. மறுபடியும் உங்களை வெற்றி விழா சந்திப்போம். அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி இந்த படம் பிப்ரவரி 17 வெளியீட்டுக்கு திட்டமிட்டு இன்றைக்கு இசை வெளியீட்டு விழா நடந்து இன்று உங்கள் முன்னே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர் கூட்டமைப்பும் அதை சார்ந்த நிர்வாகிகளும் தான். அதனாலே அவர்கள் அதில் முக்கியமாக திரு மன்னார் அவர்களுக்கும் திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் திரு அருள்பதி அவர்களுக்கும் திரு செல்வின்ராஜ் அவர்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த திரைப்பட குழுவின் சார்பாக எங்களது நன்றியும் வணக்கத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய தகுதிக்கும் அனுபவத்துக்கும் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் எந்த உதவிக்காகவும் போக வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள். இது மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க சொந்த செலவில் வந்து உட்கார்ந்து பேசி இது தர்மம் எப்படி செய்யணும், எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்காக இருந்து பல நாட்கள் உழைத்து இதுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிச்சி கொடுத்து இந்த ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு காலகட்டத்துக்கும் ஜெமினி, வாசன், வாகினி, ஏவிஎம்னு இருந்த மாதிரி இன்றைய ஜென்ரேஷனுக்கு தெரிகிற பேனர்னால் அது நிச்சயமாக ஐகானிக் ப்ரொடக்ஷன்னா அது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான். அவங்களுடைய 88வது படமாக இந்த படம் வர்றதுலேயும் அதில் எல்லாம் நாங்கள் எங்கேயோ உருவத்தில் சம்மந்தப்பட்டிருப்பதிலும் மிக்க பெருமை. இந்த படம் வெளிக்கொண்டு வரதுக்கான முழு சுதந்திரத்தையும் எங்கள் மொத்த டீமுக்கு கொடுத்து எல்லா விதமான உதவிகளையும் செய்து வருகிறார் சௌத்ரி சார். அவருக்கு எங்களுடைய நன்றி. அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கமிட் பண்ணி ஏராளமான முதலீட்டை போட்டு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இப்போ வந்து மேற்கொண்டு ஆகிற செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு நிறையா ரிஸ்க் எடுத்து அந்த படத்தை மேல் இருக்கிற இதுலேயும் சினிமா மேல் இருக்கிற காதல்லையும் டாக்டர் சிவபாலன் அவர்கள் சிவபாலன் பிக்சர்ஸ் மூலமாக இந்த படத்தை நிறையா பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கும் இவ்வளோ பிரச்சனைகளோடு எங்கேயும் பின்வாங்காமல் எங்களோட கூடவே இருந்து ட்ராவல் பண்ணி ஒத்துழைக்கிறார். அவருக்கு மொத்த டீமும் அவருக்கு எங்கள் நன்றி கடன் பட்டிருக்குன்னு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் எடுக்கும்போது என்ன திட்டமிட்டதை விட கொஞ்சம் கூட அங்கங்கே ஆகிட்டே வரும் மொத்தமாகவே கொஞ்சம் பெரிய தொகை கூடும்போதெல்லாம் கூட தைரியமாக செய்யுங்க, நல்லா வரும் படம் அப்படின்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணி அந்த நேரத்துக்கு பின்வாங்காமல் அந்த படம் ரிச்சாக வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் மதன். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதே போல் இந்த படம் வந்து நம்ம 17 வந்து சிவலிங்கா வர்றதா இருந்தது. நாம் வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இதுக்கு முதல்ல வரணும்னு எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணதுனால சிவலிங்கா படத்தின் தயாரிப்பாளர் ரவி அவர்கள் நம்மளுக்காக அவருடைய ரிலீஸை தள்ளி வச்சு 2 மாதம் தள்ளிக்கிட்டு அதற்கான செலவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு வழிவிட்டிருக்கார். அந்த லிங்கா தயாரிப்பாளர் ரவி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அதே மாதிரி வந்து முக்கியமாக வந்து இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆல்ரெடி பணம் கொடுத்து வெயிட் பண்ணவங்க திருப்பியும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி யாரும் பின்வாங்காமல் திருப்பியும் அதே பேமெண்ட் அதே அக்ரிமெண்ட்டை ஆனர் பண்ணி எங்களோட ட்ராவல் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் நன்றி. முக்கியமாக வந்து சினிமாவில் வந்து நிறைய செட்டில்மெண்ட் வந்து நீங்களும் நிறையா கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய படங்கள் டெபிசிட் வரும், அதை நம்ம குறைச்சி கொடுப்போம், கூட்டி கொடுப்போம். இந்த மாதிரி 10-20% குறையும், 30% குறையும். இது வந்து முதல் முறையாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 42% செட்டில்மெண்ட்டில் வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்கள் ஃபைனான்சியர்ஸ் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் விரைவில் வந்து மதன் செட்டில் பண்ணுறதா சொல்லியிருக்கிற அந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த படம் வந்து அதுக்கு ஒத்துழைச்ச ரொம்ப இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்க்கு ஒத்துழைச்சி இந்த படம் வரணும்னு ஆசைப்பட்டு எல்லோரும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒத்துழைச்ச ஜஸ்வந்த் பண்டாரி அவர்களுக்கும் பங்கஜ் மேத்தா அவர்களுக்கும் திரு அன்பு சார் அவர்களுக்கும் ராம் ஆஞ்சநேயல் அவர்களுக்கும் அதே மாதிரி 5 ஸ்டார் கதிரேசன், பரதன் ஃபிலிம்ஸ் திருச்சி, நண்பன் ராம்வாசு, இப்படி எல்லாத்துக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா அவங்க எல்லாம் ஒத்துழைச்சது தான் இந்த படம் இன்றைக்கி வர முடியுது. அதே மாதிரி இந்த படத்தோட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எந்த விதமான ப்ராப்ளம்லாம் சத்யராஜாலேருந்து எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக டைமிங்கில் முடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டேட்டு வேணுங்கிற போது எல்லாருமே கொடுத்தாங்க. கோவை சார் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் வந்து நம்ம ராயல் லக்ஷ்மி அவங்க ஒரு சாங்கு பண்ணி கொடுத்தாங்க.
பட் இது மாதிரி விஷயம் ப்ரொமோஷன் பண்ணுன்னு சொன்னபோது இன்றைக்கி ஒரு படத்தில் நடித்தவங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ பேர் ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஏதாவது காரணம் சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க, பாலிசிங்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு சாங்கு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வாங்கன்னு சொன்னால் மும்பையிலேருந்து இங்கே வந்து இதுக்காக ஒரு நாள் இருந்து இன்றைக்கி காலைல ஒரு இது மத்தியானம் ஒரு டிவி ப்ரோக்ராம், ஈவினிங் இது, நாளைக்கு ஒரு டிவி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட இது மாதிரி வந்து ஒரு எல்லா ஆர்டிஸ்ட் இருக்கணும் நமக்கு எல்லாம் ஆசை. பட் அதை செஞ்சு கொடுக்குற ராயலட்சுமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. நிக்கி கல்ராணி, அதை ஒரு சொல்லப்போனால் ரொம்ப மோஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். குற்றாலத்துலேருந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அதுவே பேசி கெஞ்சி கூத்தாடி ஃபைட் பண்ணி பர்மிஷன் வாங்கி நேற்று குற்றாலத்தில் வந்து இன்றைக்கி முடிச்சுட்டு இப்போ சாயங்காலம் போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டோட எல்லாம் அந்த படத்தில் இருக்காங்க. எல்லாருமே வந்து இது பேசிக்கலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சுற்றி வளைச்சி வந்து நிற்கிற ஒரே இடம் வந்து மாஸ்டர். அவருக்காக, அவர் முகத்துக்காக, அவர் உழைப்புக்காக, அவர் அவங்களுக்கு கொடுத்த மரியாதைக்காக, அவர் நடந்துக்கிற விதத்துக்காக தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ லாரன்ஸ் மாஸ்டரை பற்றி இந்த இடத்துல சொல்லி இதை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து உலகத்திலே மிகச்சிறந்த மனிதனோட ஒரு 2 வருஷம் பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இது வந்து மேடைக்காக மைக்காக சொல்ல வேண்டியதில்லை, அவர் மிகச்சிறந்த மனிதன் தான்ங்கிறதுல இந்த மாற்றம் இல்லை. அவர் சம்பாதிக்கிறது எல்லாமே கடவுள் வந்து அவர் மூலமாக யாருக்காக கொடுக்குறதா தான் அவர் நினைக்கிறாரு. அவர் வந்து அதை வந்து அவருடைய சம்பாத்தியமாக நினைக்கல. இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இப்படி இவ்வளவு எளிமையான வாழ்க்கை, எளிமையான வீடு, எளிமையான உணவுன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக தன்னுடைய செலவில் எல்லாத்தையும் குறைச்சிட்டு மற்றவங்களுக்கு செலவு பண்ணுற மனசோடு இருக்கிறவரை நான் 2 வருஷமாக கூட ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் அவருக்கு வந்து எந்த எதிர்பார்ப்போ நோக்கமோ எந்த சுயநலமோ இல்லாத ஒரு சேவையை அவர் செஞ்சுட்ருக்கிறதெல்லாம். முக்கியமாக சொல்லப்போனால் அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொன்னால் இவ்வளோ பேர் கோஆப்ரேட் பண்ணது மட்டும் பத்தாது, இதுக்கு பிள்ளையார சொல்லி போட்டதே வந்து மாஸ்டர் தான். இந்த பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ணணும்னு கேட்டது மாதிரி அப்படி இருக்குன்னு கேட்டார். நான் வாங்கின சம்பளத்தை அப்படியே திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னார் ஃபஸ்ட்டு. அதுதான் இது முதல்ல வண்டி நிகழ்ந்துச்சு கொஞ்சம். அது வந்து அது ஒரு யாருமே எதிர்பார்க்கலை. சொல்லிவிட்டு ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சினிமா நான் ரொம்ப காதலிக்கிறேன், அது எனக்கு எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சினிமாவில் சம்பாரிச்சுன்னா சினிமாவிலேயே போட்டுக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சினிமா கூட என் படம் வரணுன்னே ரசிகர்களுக்கு படம் போய் சேரணும்னு சொன்னார். கணக்கு பார்த்துட்டே வந்தார். மறுபடியும் கொஞ்சம் இது இருக்க முடியும், அந்த டிஃப்ரென்ஸ் கூட நானே கொடுத்துட்றேன். ஸோ இன்னொரு 1/2 மடங்கு தர வரார். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு இறங்கி அவரே முன்னிக்கும் போது ஏன்னா அவரே சொல்கிறார் நாங்கள் என்ன நாம ஏமாத்துறப்பான்னு சொல்லி அப்புறம் தான் எல்லோரும் ஒரு ஸ்டேஜ் இறங்கினாங்க. ஸோ அதை ஆரம்பித்து வச்சு இந்த படம் வர்றதுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா அது அங்கேருந்து அந்த பிள்ளையர் சொல்லிங்கேருந்து ஆரம்பிக்குது. அவருடைய சேவை, தன்னலமற்ற இது, அவருடைய தியாகம், அவரோட சர்வீஸ், இது எல்லாமே அவரோட புண்ணியம் தான் அந்த எல்லாம் இவ்வளோ பேர் சேர்த்து கொண்டு வந்து இந்த படத்தை ரிலீஸ் கொண்டு வந்திருக்கு. இல்லைன்னா இது வந்து அவ்வளோ சாமானியத்தில் வரக்கூடிய இல்லை இந்த சூழ்நிலைகள். இதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்தில் இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும், வந்துடும் ஈஸியானது வரைக்கும். பட் இப்போ வரணும், ரொம்ப நாள் இருந்தால் ஸ்டைல் ஆகிடும்னு சொல்லி சௌத்ரி சாரும் சீக்கிரம் நம்ம பேனர் படம்பான்னு சொன்னதுனால எல்லோரும் இறங்கி வேலை பார்த்து இந்த February 17 வெளியே கொண்டு வரோம். ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஒரு பாட்ஷாவாக இருக்கும். அவருக்கு அடுத்து வருகிற சிவலிங்கம் அவருக்கு ஒரு சந்திரமுகியாக இருக்கும். அந்த அளவுக்கு 2 படங்களுமே ஒன்றுக்கொன்று போட்டி போடும் அளவில் 2 படம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட வெற்றியை நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கிறோம். அது உங்களுடைய அத்தனை பேரோட ஒத்துழைப்பு எதிர்பார்க்கிறோம். இந்த படத்தின் வெற்றிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் வெளியிடுவதற்காகவும் உழைத்த அத்தனை பேருக்கும் எங்கள் பாதம் தொட்ட நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நன்றி. 10 மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் வந்து வாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் மேலே எனக்கு இருந்த ஒரு என்ன திருப்பி அதே தான் சொல்ல போகிறேன். நான் காலையில் சொன்னதான் சொல்கிறேன். அவர் மேலே இருந்த ஒரு ஹீரோங்கிறது நடிகர் இல்லாத ஒரு தனி மனிதனாக அவர் மேலே இருந்த ஒரு பற்று மற்றும் ஒரு மரியாதை காரணமாக தான் போய் இந்த படத்தை வாங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி வந்துட்டோம். ஒரு டாக்டருங்கிற மனநிலையிலேருந்து பார்க்கும்போது அவர் இந்த 10 மாதமாக எப்படி வந்து ஒரு குழந்தையை எப்படி பெற்றெடுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் அவரும் இருந்தார். அது கூட இருந்த நாங்கள் எல்லாமே அதை பார்த்தோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு ப்ரெக்னென்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இது இப்படி போயிட்டு இருந்தது. பட் ஒரு நார்மல் டெலிவரிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே செய்து கொடுக்கறதுக்கான ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் மாதிரி இங்கே எல்லாருமே வந்து இப்போ சிவா சார் சொன்ன மாதிரி அதில் மென்ஷன் பண்ண எல்லாருமே அந்த மாதிரி அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதில் ஒர்க் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு டேட் ஆஃப் ரிலீஸ், டேட் ஆஃப் டெலிவரிங்கிறது வந்து 17ஆம் தேதி முடிவாயிருக்கு. ஸோ அந்த நல்ல தருணத்துக்கு நல்ல ஒரு முட்டை சிவா கெட்ட சிவாங்கிற குழந்தை வந்து 17ஆம் தேதி வெளிவர இருக்கிறதுங்கிறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த நம்ம ப்ரொடியூசர் சார் ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கும் மற்றும் டைரக்டர் சாயிரமணி, ராதாகண்ணன், டி சிவா சார், ஃபெடரேஷன் நிர்வாகிகள் எல்லாருமே, அன்பு சார்,
சாரி அருள்பதி சார், திருப்பூர் சுப்பிரமணியம் சார், செல்வின் ராஜா சார், ராஜமன்னார் சார், எல்லாருமே, நான் சிவா சார் சொன்ன மாதிரி எல்லாருடைய பேரையுமே நாங்கள் திருப்பி சொல்ல விரும்பல. பட் எல்லாருமே இதுக்கு ரொம்ப கடினமாக எப்படி பண்ணணும், எப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியை நார்மலாக கொண்டு வந்து முடித்து சேஃபாக கொண்டு வந்து இந்த குழந்தைய வந்து வெளி உலகத்திற்கு உங்களுக்கு கொடுத்து எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்தணும். அதை நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்துட்டீங்க. இப்போ எல்லாமே அந்த ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்துருக்கீங்க, இப்போ ட்ரெய்லர் பார்க்க போகிறீங்க. இது எவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைய போகுதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால் இந்த நல்ல விஷயத்துக்காக நீங்கள் எல்லாமே இன்றைக்கி இங்கே வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்காக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து 2 பேர். சௌத்ரி சார் இந்த படத்துக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு, லாரன்ஸ் மாஸ்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் தொடங்கும் போது ஒரு சாதாரணமாக தான் தொடங்கணும். எல்லோரும் பிரச்சனையை பற்றி சொன்னாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான டிலே இப்படி ஆகிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த பிரச்சனை ஆகி படம் டிலே ஆகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஒருத்தருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்க விருப்பப்படுறேன். இந்த படம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுதுனாக்கா இன்றைக்கி சத்யம் தேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியுது, இப்போ இருக்கிற மாஸ்டரோட இந்த மூமெண்ட்டில் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு 1000 பேர் அந்த சத்யம் தேட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல 2000 பேர் உள்ளே இருக்கிற அளவுக்கு கூட்டம் இருந்தாங்க. ட்ரெய்லரை பார்த்தாங்க, சாங்கை பார்த்தாங்க. எல்லாரோட பாராட்டம் இல்லை அந்த விசில் சத்தம் அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அந்தளவுக்கு படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. சரியான நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ண விடலையேன்னு சொல்லிட்டு நான் கடவுள் மேலே கோவப்பட்டது உண்டு. ஆனால் கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருப்பார். அந்த நேரத்தில் இந்த படத்தை நீ ரிலீஸ் பண்ணாதடா, இந்த நேரத்தில் தான் இந்த படத்தை நீ பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ 17ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் வந்து இதுவரையிலையும் லாரன்ஸ் மாஸ்டர் கேரியர்லேயும் சௌத்ரி சார் பேனரில் 88வது படமாக இந்த படம் வந்திருக்குது. இந்த 2 பேருக்குமே ஒரு பெரிய வெற்றியாக இந்த படம் வருன்றதுக்கான எல்லா அறிகுறியும் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுது. இந்த படம் நடக்கிற காலகட்டத்திலலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை வந்து நம்மளுக்கு வந்து பெரிய படமாக கொண்டு வர்றதுக்கு சிவா சார்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சிவபாலன் சார் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து பேர் சொல்கிற படமாக இது அமையும். முதல்ல எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இது அமையும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர்கிட்ட போயிட்டு பெரிய மியூசிக் டைரக்டராக பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் முதல்ல பிளான் பண்ணோம். அப்போ பார்த்தாக்கா ரேட்டும் அதிகமாக இருந்தது, சில மியூசிக் டைரக்டர் டேட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் நம்ம வந்து பெரிய மியூசிக் டைரக்டர் போனோம் அப்படின்னு சொல்லும்போது அமரீஷை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அமரீஷை நான் சூப்பர் குட் ஆஃபீஸில் தான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து சாங்ஸை வந்து சுச்சுவேஷன் சொன்னேன், சாங் போட்டு காமிச்சார். சௌத்ரி சாரும் கேட்டார், லாரன்ஸ் மாஸ்டரும் கேட்டாங்க. அந்த பாட்டு அவ்வளோ அற்புதமாக வந்திருந்தது. அடுத்து 60 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு குடியிருந்த கோயில் படத்தோட சாங் ரீமிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சாங்கும் வந்து போட சொல்லியிருந்தோம். அந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சௌத்ரி சார்கிட்ட சொல்லும்போது, பார்த்துப்பா பெரிய லெஜெண்ட்டு, அவருடைய பாட்டு எடுத்து எதுவும் தப்பாகிட போகுது அப்படின்னாரு. சேஃபாக பண்ணணும் அப்படின்னாரு, பக்காவாக ரைட்ஸ் வாங்கிட்டு பண்ணணும் அப்படின்னாரு. அந்த பாட்டை வந்து இப்போ எடுத்ததில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்கிற விதத்தையும் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு அந்த பாட்டு வந்திருக்குது. இந்த நூற்றாண்டு விழா, எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவுக்காக அந்த பாட்டை உருவாக்கின மாதிரி அந்த பாட்டு இப்போ அமைஞ்சிடுச்சு. முன்னாடி நான் ரிலீஸ் பண்ண வேண்டியது இப்போ தேட்டரில் கார்ட்லேயே வருது. புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலோடவே அந்த பாட்டை நாங்கள் படத்தில் ப்ளே பண்ணுறோம். அந்த பாட்டை இந்த வருஷத்தில் அவருடைய 100வது ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நான் நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அது என்னோடய நம்பிக்கை. அடுத்து ஒரு வெற்றியோட சந்திப்போடு உங்களெல்லாம் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மனிதர்கள் சுனாமியை இன்னைக்கு பார்த்தேன். 12 மணி அதிலிருந்து நான் இன்னும் பேசவே இல்லை. இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிங்க தமிழன் நமக்கு கிடைத்ததற்கு பலத்த கைத்தட்டுங்கள். ஏன்னா மிகப்பெரிய விஷயம். குடிப்பதற்கு தண்ணி கூட கொடுக்க மறுக்கின்ற உலகத்திலே கோடி பணத்தை, கோடி ரூபாயை கொடுத்த ராகவாக்கு ஈடு இணையாக ஏடுகளிலே, வரலாற்று ஏடுகளிலே திருப்பி பார்த்தால் எவரும் இருக்கவில்லை. எத்தனையோ பெருமையை இங்கே ராகவாவுக்கு சொல்லலாம். ஆனால் ஒன்று, பெற்ற தாய்க்கு கோயில் கட்டிய ஒரு தலைவனை
இளைஞர்களுடைய எஜமானை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். உலகத்திலே பெரிய தாய் பெத்த தாய் தான் என்பதை நிரூபித்ததற்கே பெரிய பேராசிரியர்கள், பொதுமக்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள், சிங்க இளைஞர்கள் கூட்டம் எல்லாமே இன்று அவரை பாராட்டுவதை நான் வழிபோக்கனாக செவியிலே வாங்கி செல்லும்போது வியப்படைகிறேன். இப்படி ஒரு மனிதனை அவர் உள்ளே போகிறார். இயக்குனர் சாய் ரமணி சொன்னதை போல உள்ளே வருகிறார். அங்கே ஆர்ப்பரித்த கூட்டம் நான் சாக்கி சானுக்கு தான் பார்த்துருக்கிறேன். பயங்கரமான ஒரு ஆர்ப்பரிப்பு. இப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு எழுச்சி பலருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருது. இந்த எழுச்சி, இந்த மகிழ்ச்சி, இந்த புரட்சி, இந்த வளர்ச்சி பல பேருக்கு வாழ்க்கைக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு அத்தாட்சி. என் தம்பி அம்பரேஷ் கணேசை சொல்ல வேண்டும். 10 நொடியில் குத்துப்பாட்டாக இருக்கட்டும், அது கெத்து பாட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த பாட்டாக இருக்கட்டும், என் தம்பி 10 நொடிக்குள்ளே 10 நிமிஷத்துக்குள்ளே பாட்டை போடக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடம்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நொடி பொழுதுக்குள்ளே நூற்றாண்டை வியக்கக்கூடிய பாடல் இன்னைக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தா தெரியும். சும்மா எல்லாம் நான் பாராட்டிக்கிட்டு இருக்கல. எனக்கு தொழில் வேறு. 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற ஒரு மாதத்துக்கு. ஆனால் வியக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறான். எம்ஜிஆர் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் பார்க்குற எம்ஜிஆர் மாதிரியே தான் இருக்கிறான். அள்ளி அள்ளி கொடுக்குறான். நான் போன மீட்டிங்கில் நம்ம நண்பர்கள் பிஆர்ஓ கூட சொன்னேன். இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து வாங்குற கத்தையான பணத்தெல்லாம் வருகிறவருக்கு கொடுக்கக்கூடிய தம்பி. ஆனால் என்னவென்றால் தம்பி அவனுடைய தரம் இன்னும் மேலே மேலே உயர உயர இன்னும் பணிந்து இருக்கிறது தான் வியப்பாக இருக்கிறது. நான் ஒன்றுமே செய்யவில்லை என்கிறார். இந்த ஆடலுடன் பாடலை கேட்டு பாட்டை தவிர எல்லா பாடல்களுமே அண்ணன் சாய் ரமணிக்கு தெரியும். 10 நிமிடம் தான் இருக்கும். கம்போஸ் பண்ணான்னா மொட்டை சிவா கட்ட சிவா பாடலுக்கு ஒவ்வொரு இரவிலுமே 3 மணிக்கு தான் என்னை வெளியே வீட்டு அனுப்புவாப்புல. 10 மணிக்கு 9 மணிக்கு கூப்பிடுவாப்புல. சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பேன், பாட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல, கம்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. பல நாள் எல்லா பாடல்களுக்கும் உட்காந்துருக்கிறேன். அப்படிப்பட்ட தம்பியை நான் கிடைத்ததற்கு உண்மையை சொல்ல போனால் அழகி என்ற மிகப்பெரிய படங்களுக்கெல்லாம் எழுதினாலும் எனக்கு பெரிய வெற்றியை அடிக்கடி கவிப்பேரசு வைரமுத்து சொல்வார். நான் பார்க்கிற போதே நீ பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று. அந்த வெற்றியை அண்ணன் ராகவான் மூலம், அண்ணன் சாய்ரமணி மூலம், என் தம்பி அம்பரேஷ் மூலம் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியிலே, கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சியிலே நான் இங்கே நிற்கிறேன். அன்புமணி, பண்புமணி, அறிவுமணி, செறிவுமணி, உண்மைமணி, நன்மமணி, அவன் வெற்றிமணி என் அண்ணன் சாய் ரமணி என்று சொல்லலாம். அவன் தாயை போன்றவன். தம்பி அம்பரேஷை அவன் நேசிக்கிற போதும், தம்பி அம்பரேஷை அவன் அறப்படுத்துகிற போதும், நெறிப்படுத்துகிற போது ஒரு தாய் நிகழ்த்தவன் தான். வாயார வாழ்த்துகிறேன். என் தாய் தமிழ் மீது சத்தியமாக சொல்கிறேன், 1000 கோயில் மீது சத்தியமாக சொல்கிறேன், இப்படிப்பட்டவன் தான் இருக்க வேண்டும். என்னங்க புகழ்? எம்ஜிஆரை விட புகழா? மனிதன் இன்னொருவனை வாழ வைக்க வேண்டும், போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். ஆர்பி சௌத்ரி ஐயா அவர்களை தெனாவெற்றி என்ற படத்திலே நான் தொகுப்புரையை கூப்பிட்டேன். காலில் நடந்து போனவனையெல்லாம் காரில் அமர்ந்து போக வைத்தாய், காலில் நடந்து போனவனையெல்லாம் காரில் அமர்ந்து போக வைத்தாய், தெருவில் நடந்து போனவனையெல்லாம் தேரில் அமர்ந்து போக வைத்தாய். ஆர்பி சௌத்ரி, நீ தாய் மாதிரி, வாழ்த்துவதற்கு எந்திரி, நீதான் கோடம்பாக்கத்தில் என்றைக்குமே மந்திரின்னு. கைத்தட்டினா என்ன அர்த்தம் மறுபடியும் சொல்லணும், எனக்கு தாசம் வந்துருச்சு. காலில் நடந்து போனவனை எல்லாம் காரில் அமர்ந்து போக வைத்தாய், தெருவில் நடந்து போனவனை எல்லாம் தேரில் அமர்ந்து போக வைத்தாய். ஆர்பி சௌத்ரி, நீ தாய் மாதிரி, நீதான் கோடம்பாக்கத்தில் என்றைக்குமே மந்திரி, வாழ்த்துவதற்கு எந்திரி அப்படின்னு. அதே மாதிரி 10 வருஷத்துக்கு இன்னும் அவர் தான் மந்திரியாக இருக்கார். அதுக்கடுத்து ஒருத்தர், அவர் டாக்டரா என்னன்னு தெரியல. அன்பு பாலன், அறிவு பாலன், நன்மை பாலன், உண்மையிலே சிசரிங்கே இல்லாமல் இந்த குழந்தையை பெற்ற சிவபாலன். சிசரிங்கே இல்லைனர். எனக்கு அம்பரேஷ் தம்பிகிட்ட கேட்ட ஒரு பாட்டு, அம்மா முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதாவுக்கு போட்டுருந்தாங்க, யார் எழுதுனது, ரொம்ப அருமையாக இருக்குது தம்பின்னு. யார்? வைரமுத்து அண்ணனா? வேற யார் இருப்பான்னு? வேற யார்? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அவ்வளவு சும்மா கம்பீரமாக எழுதக்கூடிய எங்களுக்கு அங்கே மாதிரி இருக்கலாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அம்மா கிரியேஷன் என்ற அவருக்குள்ளே ஒரு பெரிய கவிஞர் இருக்கிறார், உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிறார். அவரையும் வாழ்த்தி, வெற்றி வேண்டுமென்றால் தமிழ் கவி வேண்டும், வீரம் வேண்டுமென்றால் தமிழ் கவி வேண்டும், படம் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி வேண்டுமென்றால் அண்ணன் மௌனம் ரவி வேண்டும். ஆமாம், உண்மையிலே அமைதியாக இருப்பார். நாங்கள் பல பிரச்சனை தம்பி சொல்ல போகிறார், பேசாமல் இரு, ஆர்வம் சொல்வதை போல் பேசாமல் இரு, உனக்கு ஒரு வெற்றி வரணும். உண்மையிலே நாக்கு பழிதம் உள்ளவர் என்று நினைக்கிறேன்.
நான் பாட்டு அங்கிட்டு உட்காரா மாஸ்டர் பக்கத்தில் பௌர்ணமி பக்கத்தில் உட்காந்துருந்தபோது பயமாக இருந்துச்சு கொஞ்சம். அம்மா அவங்க வந்து என்னுடைய பாட்டு அரகர மகாதேவிக்கு ஆடிக்கிறாங்க. தமிழ் தெரியும் அம்மா, ரொம்ப உண்மையிலே நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த பாட்டுக்கு ஒரு அவருக்கு அந்த மின்னல் வெடி அண்ணன் ராகவாவுக்கு ஒரு இணையாக ஆடுறது கஷ்டம். இந்த பாட்டு எழுதுனதுக்கே நான் சாய்ரமணி அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். என்னென்னா அவ்வளோ பெரிய கவிங்க சாய்ரமணி. தம்பி சொன்னாப்புல அம்பரேஷ் அண்ணே வாய்ப்பு மாஸ்டர் கொடுத்துருக்கிறாரு, இதை பயன்படுத்தலாம், நீ வேஸ்ட்டு. நான் நிறைய எங்கள் வீட்டிலே இருக்க அப்படி தான் சொல்லுவாங்க. சரி தம்பி எழுதிட்டு போகிறேன்னு எழுதி கொண்டு போனேன். ஒரு கத்தையாக தான் கொண்டு போனேன். அதனால தான் அவங்களுக்கு பெரிய பயம், எப்படாத படிக்கிறது. சாயிரமணி திட்டினார் முன்னாடி, ஏங்க இவ்வளோ கொண்டு வர்றீங்க, நீங்களே எடிட் பண்ணி கொண்டு 10 சரணம் 10 பல்லையை கொண்டு போய் உட்காந்துருந்தேன். அவர் கவிஞராக இருக்கனால சாயிரமணி ஐயாட்ட படித்து காமிச்சார். மொட்டை கொக்கரக்கோ நான் சேவக்கோழி, என் பக்கம் வந்தால் செம ஜாலி, மண்ணை கிண்டும் கோழி போல என்ன கிண்ட பார்க்குறியே, கொக்கரக்கோ நான் சேவக்கோழி. இதை எடுத்து டிக்கெட் சார் மாஸ்டர் அவங்க டிக்கெட் ரொம்ப டிக்கெட் அடிக்க எனக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் வருது. கொக்கரக்கோ நான் சேவக்கோழி, என் பக்கம் வந்தால் செம ஜாலி, மண்ணை கிண்டும் கோழி போல என்ன கிண்ட பார்க்குறியே, துடிக்கிது ஏன் மீச துறவிக்கு வரும் ஆசை, மிச்சத்தை உச்சத்தில் கள்ள சிரிப்புல அள்ளி கொடுக்குறேன். இதில் ஒரு நுட்பம் வச்சுட்டேன். தம்பியோட இசையில் ஒரு அழகு இருந்தனால எதுகை நிறைய வச்சா பாடும்போதே ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு இனிமையாக இருக்கும். மிச்சத்தை உச்சத்தை கள்ள சிரிப்புல அள்ளி கொடுக்குறியே ஏன்னு தம்பி கலக்கிட்டார். பாடுகிறவனும் அவன் தான், இசையை போடுகிறவன் அவன் தான், எல்லா பல்துறை வித்தகன். நான் அமைதியாக இருப்பேன் தம்பி, எனக்கு அதுதான் வியப்பு. அதுக்கடுத்து இன்னொரு சரணம், இருட்டு கடை அல்வாவே ஒயிடு புலதா இருக்குதடி, பௌர்ணமியின் வெள்ளை நீ பாகிஸ்தான் எல்லை நீன்னு. பௌர்ணமியின் பதட்டம், பேரோடு நிறைய கவிஞர் இருக்கீங்க. பௌர்ணமியின் வெள்ளை நீ பாகிஸ்தான் எல்லை நீ என்று சொல்லி நிறைய நேரம் நான் பேச மாட்டேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மொட்டை சிவா கெட்ட சிவா இது ஒரு பக்கா கமர்ஷியல் மாஸ் படம், கண்டிப்பாக ஒரு ஹிட் படம் தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கன்ஃபார்மாக எழுதிக்கலாம். இது ட்ரெய்லர் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸாக இருந்தேன். நான் நிறைய மாஸ்டர் அவர் கூட நான் படம் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். இது வேறு லெவல். இந்த படத்தில் வந்து இந்த மாஸ் படத்தில் வந்து ஒரு மாஸ் பார்ட் நான் பண்ணியிருக்கேன், ஹரஹர மகாதேவிக்கு. ஐ எம் ரியலி ரியலி ஆனர்ட் டு டூ திஸ் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. இது எப்படி என்னோட கைக்கு வந்துருச்சு அது வேறு கதை. பட் ஐவ் ஹோல் ஹார்ட்டட்லி டன் ஃபார் Raghava Lawrence because he is a man I have always respected him as a human being. அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் நீ பிளைண்ட்லியாக இது பிலீவ் பண்ணு, இது உனக்கு நல்ல பாட்டு, நீ பாட்டு கேளுன்னு சொல்லிட்டு எனக்கு பாட்டு அனுப்பிச்சாங்க. கேட்டு நான் உடனே 5 minutes நான் சொன்னேன் நான் பண்ணுறேன் இந்த பாட்டு. And today the results are here. Thank you, Master. And thanks to the entire team of Motta Shiva Ketta Shiva. பாட்டு பண்ணி முடிச்சு அடுத்த நாள்ல இருந்து நான் மாஸ்டர் கேட்டுட்டு இருக்கேன், எப்போ ரிலீஸ் இருமா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபைனலி இட்ஸ் ரெடி ஃபார் ரிலீஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், டீமுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க and lot of complications. And Amrish is another star of the year. என்ன மியூசிக், எனக்கு ரொம்ப நல்லா சாங் கொடுத்துட்டாங்க. வேறு சாங்கும் இன்றைக்கி நான் பார்த்தேன். ஹீஸ் கிவன் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் டு த ஃபில்ம். கண்டிப்பாக there is no looking back for you now. எனக்கு நான் ஃபோன் பண்ணால் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். he is definitely a young talent in the coming generation and he'll really do well and my best wishes to the entire team. Thank you. அனைவருக்கும் வணக்கம். முதல் நன்றி சௌத்ரி சாருக்கு தான். அடுத்த நன்றி இன்றைக்கி நான் நன்றி மட்டும்தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் சொல்லி ஆகணும், திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த டே. அதனால் இன்றைக்கி 2வது என்னோடய டைரக்டர் சாய்ரமணி அவர்களுக்கு, 3வது நன்றி சிவா சார் அவருக்கும் மதன் அவர்களுக்கும். அடுத்தது இந்த வேலு பொதுவாக வந்தாலே சினிமாவில் அது ஒரு வெற்றின்னுவாங்க. சிவபாலன் சார் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, எல்லா எனர்ஜியும் சேர்ந்து அந்த எனர்ஜி வரும்போது எனக்கு ஒரு பிரைட் லைஃப். இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அது ஒரு பெரிய காரணம். அடுத்தது ராயலக்ஷ்மி மேடம்
ரொம்ப அழகாக ஆடியிருக்காங்க அந்த பாட்டுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு சொர்க்கம்னு நல்லா எழுதியிருக்காங்க. சரி, எண்டுக்கு வந்துடுறேன். இதுக்கெல்லாம் காரணம் அரஹர மகாதேவிக்கு சாங்கு மெயின் ஹிட்டு காரணமே மாஸ்டர் ஆடினனால தான். அரஹர மகாதேவிக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் ஒவ்வொரு மூமெண்ட்டு தான் என்னை இது வரைக்கும் இன்றைக்கி பேச வச்சது எல்லாரும். அதனால் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மாஜி, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நான் இது என் ஆயுள் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அடுத்தது சொர்க்கம் அண்ணன் ரொம்ப நல்லா எழுதியிருந்தார் பாடல்கள். சொன்னார் இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக நான் அவரை வச்சு பாட்டு எழுத வைக்கிறேன்னு. முதல்ல எங்கள் அம்மா பிரச்சனை, அப்புறம் ஒய்ஃப் பிரச்சனை, அதனால நான் வீட்டுக்கு போகிறதில்ல, அதனால தான் அவரை கூட வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கொடுக்கல் ஆற்றல் எனக்கு அண்ணன் சொன்னார். அது மெயின் ரீசன் எனக்கு வந்ததே நான் மாஜி பார்த்து தான். அவரோட பெரிய ஃபேன். அவர்கிட்ட முதல்ல பாட்டு மியூசிக் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான். எந்த அளவுக்கு நான் படுத்துவேன்னு தெரில, நான் நிறைய மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் டியூன் கொடுத்து. பட் இந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட நான் இந்த மேடையில் டியூனிங்காக நிறைய கற்றுக்கிட்டேன், விஷயம் நிறைய கற்றுக்கிட்டேன். பட் இந்த ஒரு விஷயம் கொடுக்கறதுல தான் சந்தோஷம் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க கற்றுக்கிறேன். அதனால் எல்லோரும் அது பழகிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். மௌனம் ரவி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் தான் முதல்ல கொண்டு போய் எனக்கு சௌத்ரி சார் ஆஃபீஸில் கொண்டு போய் விட்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. காலையில் ரொம்ப நேரம் பேசிட்டேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு துணையாக இருந்த கிராவிட்டி சவுண்ட்ஸில் ரஞ்சித் அண்ணாக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லிக்கிறேன். அவர் இங்கே இல்லை, பட் இருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு ஒரு பேக் போனாக இருந்து நிறைய எல்லா சாங்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ப்ளஸ் எனக்கு இந்த சாங்ஸில் என் சாங்ஸில் வாசித்த எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. கிட்டார் பிளேயராக இருக்கட்டும், பெர்கஷன் லைவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் எங்கள் மிகப்பெரிய நன்றியை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர், எலக்ட்ரிக் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லார் முகத்துலேயும் அந்த தோசை கறி சந்தோஷம் தெரியுது. நானும் நல்லா சாப்பிட்டுட்டு தான் இங்கே வந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. அருள்பதி சார், திருப்பூர் சுப்பிரமணியம், மன்னார் சார், ஒரு சிலர்கிட்டலாம் நான் பேசினதில்லை. பட் யாரெல்லாம் இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டைமில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அருள்பதி சார், இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் சாருக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இதில் எந்த ஒரு ஆதாயமும் இல்லை. அவங்கெல்லாம் இருக்கிற லெவலில் வேறு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்காக ஒரு 10 பேர்கிட்ட சண்டை போட்டு பேசி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அவங்க இருக்கிற அந்த வேலைக்கு நியாயமாக ஒர்க் பண்ணி இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோலாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சிவா சார், படம் ஒரு சில பிரச்சனைகளால் கொஞ்சம் லேட் ஆச்சு. லேட் ஆகும்போதெல்லாம் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அம்மா கேட்பாங்க, என்னப்பா எப்பப்பா படம் ரிலீஸ் ஆகும்னு. அம்மா கேட்டு முடிஞ்ச உடனே நான் வெளியே ஃபோன் பண்ணுறது சிவா சாருக்கு தான், அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கு தான். என்னென்ன இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னா எப்போ நான் படம் ரிலீஸ் ஆகும் பண்ணும்போது, மாஸ்டர் எப்போ ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் சூப்பர் ஹிட் படம் மாஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு முறையும் எனக்கு இது காஞ்சனா விட பெரிய ஹிட்டு படம் மாஸ்டர், இது மாஸ் படம், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க மாஸ்டர் பண்ணிடலான்னு எனக்கு இது வரைக்கும் நம்பிக்கை கொடுத்து, இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அவர் இந்த கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கும் சரி எல்லாத்துக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கார். சிவா சார் ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் தேங்க்ஸோடு விட மாட்டேன். இந்த நன்றி சுவாசத்தை அது என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு காமிப்பேன். அப்புறம் சிவபாலன் சார், நிஜமாகவே அவருடைய லோகோவில் பார்த்திங்கன்னா அந்த முருகருடைய வேல் இருக்குது. நாங்கள் மலேசியாவில் ஷூட் பண்ணும்போது அந்த மலேசியா முருகர் ஒருத்தர் இருக்கார், அவர் கையில் அது இருக்கும். அவரும் கோவிலுக்கு போயிட்டு வந்தார், நானும் போயிட்டு வந்தேன். அவர் எப்போ உள்ளே வந்தாரோ அப்போத்துலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் இந்த ரிலீஸுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படம் வாங்கியிருந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி காமிப்பேன்னு இது வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த சிவபாலன் பிக்சர்ஸ் டாக்டர் அவருக்கு
என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணுறதுக்கு காரணம் வந்து சௌத்ரி சார் தான். நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சௌத்ரி சார் எப்போ வாக்கிங் வருவார், அவர் 6 மணிக்கு வாக்கிங் வந்தால் நான் பீச்சில் போய் முன்னாடியே நின்றுடுவேன். அதுக்கப்புறம் ஒரு இன்றைக்கி வரலன்னு சொன்னோன்னே வேறு எங்கன்னா ஒய்எம்சியில் வாக் போவார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே போவேன். அப்புறம் ஆஃபீஸில் போய் ஒரு 1 ஹவர் நிற்பேன் அவரை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அற்புதன்ற படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. இப்போது ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அவரே ஃபோன் பண்ணி நீ ஒரு படம் என் பேனர்லன்னு பண்ணணும் போது அதை விட சந்தோஷம் வந்து சொல்ல முடியாத அளவு சந்தோஷம். படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 காரணம் இருக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன பெயின் இருக்கணும். இப்போ காஞ்சனா பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் கேரக்டர், அந்த தமிழ்நங்கை கேரக்டர் வந்து ரொம்ப வலியாக இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சனா 2வில் பார்த்தீங்கன்னா அந்த நித்யா மேனன் ஃபிசிக்கல் சேலஞ்சு கேரக்டர் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டர் இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அழ வந்தது படம் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், அது ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோயினி இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், கதை கரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ பெரிய ஆக்ஷன் படத்தில் காமெடி அமையிறது கஷ்டம். ஏன்னா என்ன தான் நம்ம ஒரு ஹீரோன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் சாங், ஓப்பனிங் ஃபைட்டோட ஒரு ஹீரோவுடைய அந்த மாஸ் பவர் முடிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்த வர சீன் நல்ல சீன் இல்லைன்னா யார் இருந்தாலும் எழுந்து போயிடுறாங்க இப்போது. ஸோ அதுக்கப்புறம் வர சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் ரொம்ப காமெடி நல்லாயிருக்கும். அதால் என் கூட முன்னாடி ஒர்க் பண்ண கோய் சர்லக்கா, மதுபலண்ணன், அப்புறம் நம்ம ஸ்ரீமான், விடிவி கணேஷ், எல்லாருமே இதில் ஹீரோ கேரக்டர் கூட காமெடியாக இருக்கும். ஸோ எல்லோரும் இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நான் அதிகமாக சொல்கிறத விட நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இது என்னுடைய படத்துலேயே இது வந்து ஒரு மாஸ் படமாக இருக்கும். லாரன்ஸ்னால் வந்து இந்த பேய் படம் தான் பண்ணுவாங்க, காமெடி தான் பண்ணுவாங்கன்றது இல்லாமல் அதை மாற்றணும்னு நினைக்கும் போது சௌத்ரி சார் வந்து இந்த படத்தை கொடுத்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு சௌத்ரி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படம் ரிச்சாக வர்றதுக்கு காரணம் ஷூட்டிங் நடக்கிற டைமில் மதன் சார் இப்போ இங்கே இல்லை, அவருக்கு ஒரு பிரச்சனை. எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகலை. ஸோ ஒரு ஆள் வந்து இங்கே இல்லாத போது அவர் மேலே வேறு என்னென்னோ சொல்லி பேசலாம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். பட் அவருக்காக இல்லைனாலும் அவர் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி அவருக்கு ஒரு கை குழந்தை இருக்குது, ஒரு ஆம்பளை பையன் இருக்கான். அவருக்காக அவர் லைஃப் மறுபடியும் நல்ல லைஃபாக அமையணுன்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமியை வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். என்னுடைய டைரக்டர் சாய் ரமணி, நிஜமாக சூப்பர் குட்டில் கேஎஸ் ரவிக்குமார் சார் எவ்வளோ பெரிய மாஸ் டைரக்டராக வந்தாரோ, ரஜினி சாரெல்லாம் வச்சு எப்படி டைரக்ஷன் பண்ணாரோ அந்த மாதிரி சாய் ரமணியும் பெரிய மாஸ் டைரக்டராக வருவார். அதுக்கு ரீசன் என்னென்னா இவ்வளோ கஷ்டத்தில் கூட ஒரு டைரக்டர் மாதிரி இல்லாமல் சின்ன இன்விடேஷன் கொடுக்குறதுலேருந்து சரிங்க மற்ற எல்லா வேலையும் பார்த்துருக்காரு அவர் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒரு வருஷம் வந்து சம்பளம் இல்லாமல் அவர் மட்டும் இல்லை, அவர் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு கூட நான் இப்போது தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு படம் முடிஞ்சதுன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் விட்டு போயிடுவாங்க, ஆனால் அவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும். பட் அவங்களுக்கு ஒரு வருஷம் சம்பளம் இல்லைனா கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் யாருக்கோ தெரியாதவங்களுக்கே உதவி என்னால் முடிஞ்சது ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கேன், ஒரு வருஷம் எனக்காக உழைச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன். நான் சோழன் மற்ற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிற விரும்புகிறேன். அப்புறம் என் கூட ஒரு ஒர்க் பண்ணேன், நானும் அவரும் ஒரே குரூப் டான்ஸராக வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பொசிஷனுக்கு வந்துட்டோம். பட் அவர் டான்ஸ் மாஸ்டர் ஆனார், சிவா என்னுடைய தம்பி. அவர் இந்த படத்தில் 2 சாங் பண்ணியிருக்காரு, அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சிறுத்தை சிவா, அவர் பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறும்போது அந்த ஃபைட் மாஸ்டர் நல்லா இருந்தால் அவர் வந்து நம்மளை காட்டுற விதத்தில் தான் நமக்கு வந்து பேர் கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் நான் ஒரு சில ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் ஸ்பாட்டில் வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் சொன்னாலும் எல்லாம் ஏற்றுக்கிட்டு சிவா மாஸ்டருக்கு நான் வந்து இப்போது அந்த சிறுத்தை சிவா மாஸ்டருக்கு நான் கணேஷ்
சிறுத்தை கணேஷுக்கு வந்து என்னை வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆக்ஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு இந்த படத்தில். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார், அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன், இந்த மேடையுடைய கதாநாயகன் அம்பரீஷ், அவர் உங்களுக்கு முந்தா நேற்று ப்ரெஸ் மீட் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அரஹர மகாதேவிக்கு அந்த சாங்கை பற்றி நான் அவர் சொல்கிற வரைக்கும் நான் அந்த இஷ்யூலாம் நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா நான் போய் பார்த்தேன் அது என்ன நடந்தது, இவர் என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அது பார்க்கும்போது ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் இவ்வளோ காமெடி பண்ணி எல்லோரும் சிரிக்க வச்சுருக்கீங்க. ஏங்க அவர் சீரியஸாக தான் பேசுகிறார், பட் நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. எங்கே போய் யார் என்ன பண்ணாங்களோ, மலேசியாவில் போய் முட்டி வழியெலாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் எனக்கு நானே என் ஒய்ஃபு குழந்தைங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். 12 மணிக்கு தான் பார்க்குறேன் நைட்டு. நாங்கள் 1 மணி வரைக்கும் சிரிச்சிட்டு இருக்கோம். இவனுக்கு ஃபோன் போட்டோம், எங்கேப்பா இப்போ ஸ்டேஜில் எதெல்லாம் பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் அவர் ரொம்ப சீரியஸாக பேசுகிறார். ஒரே விஷயத்தை வந்து செல் ஆன் பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருந்தது. ஸோ அம்பரீஷ் வந்து நிஜமாக ஒரு இன்னோசண்ட்டான ஒரு பையன். அவங்க அம்மா வந்து பெரிய லெஜண்ட் ஜெயசித்ரா மேடம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அம்பரீஷ் வந்து ஒரு எப்படி ஹார்ட் ஒர்க்குனா என்னையும் என்னுடைய டைரக்டரும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய ஆப்ஷன் கேட்போம். அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கேட்ட ஆப்ஷன் எல்லாத்தையும் கொடுத்து எங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி இப்போ வந்து அது ஆடியன்ஸ் கிட்ட போய் அவ்வளோ எல்லா சாங்ஸும் மாஸ் சாங்ஸ். ஒரு சாங் கூட மெலோடி சாங் இல்லை. பட் ஒரு சாங் மெலோடி பண்ணலாம், ஒரு சாங் வெஸ்டர்ன் பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. பட் எல்லா சாங்கும் மாஸ் சாங்காக இருக்கணும். பட் அதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பையன் வந்து இந்த படத்தோட பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும். அவங்க அம்மாவுடைய கனவு கூட அது. இந்த படம் மூலயமா பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சாமியை வேண்டிக்கிறேன். அவர் கண்டிப்பாக பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவார். அப்புறம் சொர்க்கோ இங்கே பேசும்போது அவர் நல்லா எழுதுவார்னு எனக்கு தெரியும். ஆனால் பேச்சு பார்த்திங்கன்னா பட்டாசு மாதிரி இருக்கு அவர். ரொம்ப அருமையாக அரஹர மகாதேவி சாங்கு ரொம்ப அருமையாக எழுதியிருந்தார். அவருடைய பாட்டு எழுத்தை விட இப்போ அவருடைய பேச்சை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். நீங்கள் நிறைய மேடையில் போய் பேசுங்க சார். அது ஏன் மேடன்னு சொல்கிறாதீங்க, தப்பாயிடும். வாழ்த்துக்கள். இனிமேல் எல்லா படத்துலேயும் நீங்கள் எனக்காக ஒரு பாட்டு எழுதணும். எனக்கு ஒரு மிகப்பெரிய இட்டு பாடம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். மனோரவி அண்ணன், நான் கொஞ்சம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் எப்போவாது கொஞ்சம் கோவப்பட்டால் கூட மாஸ்டர் வேண்டாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கோவம் வந்து எந்த விஷயத்துக்கும் வராது. ஒன்று வந்து பசி அதிகமாக வந்தால் வரும், இல்லைன்னா என் தர்மத்து மேலே யாருன்னா கையை வச்சா எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா அது ரொம்ப தர்மத்தோட நியாயத்தோட 10 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த விஷயத்து மேலே யாராவது ஒரு சின்னதாக அப்படி சொன்னால் வந்து ரொம்ப டக்குன்னு கோவம் வந்துடும். அதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. நீங்கள் 10 வருஷம் தர்மம் பண்ணுறதுக்கு காரணம் இதுக்காதான்னு கேட்டாங்க. நான் வந்து அரசியல் வருவேன்னு சொல்ல, மாணவர்கள் இளைஞர்கள் ஆசைப்பட்டால் வருவாங்கன்னு சொன்ன விஷயத்த அது வந்து நான் வரேன்னு சொல்லி போட்டாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த இடத்துல நான் அவ்வளோ கோவப்பட்டது காரணம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சரியான காரணம். ஏன்னா 10 வருஷம் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை நடத்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பப்ளிசிட்டி பண்ணியிருந்தேன். அது பேர் பப்ளிசிட்டி. இப்போ நான் வளர்த்த பையன் என் தோல் லெவலுக்கு வந்து அவன் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறது பேர் பப்ளிசிட்டி இல்லை. ஸோ நான் பப்ளிசிட்டியை விரும்பாதவன். அன்றைக்கி தர்மத்து மேலே கையை வச்சவொன்னே தான் கொஞ்சம் கோவம் வந்து 10 வருஷம் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கு. அது நியாயமானது. ஸோ ஒருவேளை நான் பேசுனது வந்து உங்களுக்கு வந்து தப்பாக பட்டு பத்திரிக்கையாளர் வருத்தப்பட்டிருந்தா இனிமேல் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா தப்பு பண்ண சாரி கேட்டல தப்பு இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை. ஓகே. அப்புறம் வேறு யார் பேரையாவது விட்டாச்சா? ஹீரோயினிங் பேர் ஓகே. நிக்கி கல்ராணி இந்த படத்தில் அவங்களுக்கு லெக்கு வந்து காலில் அடிபட்டிருந்தாலும் இந்த ஆடலுடன் பாடல் கேட்டேன் சாங்க்கு வந்து கூடவே ஒரு அசிஸ்டண்ட் அனுப்பிட்டே இருந்தேன். எப்போ டச்சப் கூட இருக்காங்களோ இல்லையோ ஒரு டான்ஸ் அசிஸ்டண்ட் மட்டும் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இப்போ வந்து படம் பார்த்துட்டு இந்த சாங் பார்த்துட்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. மாஸ்டர் அப்போ ரொம்ப பெயினாக இருந்தது,
இப்போ உங்கள் கூட வந்து உங்கள் லெவலுக்கு ஆடும்போது எல்லாருமே வந்து அவங்க அம்மா சொன்னாங்களாம் ரொம்ப சூப்பராக ஆடி இருக்கமான்னு. எந்த ஒரு பெயினாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அது ரிசல்ட் வரும்போது ஹாப்பியாக இருக்கும். ஸோ நிக்கி கல்ராணி கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி லக்ஷ்மி ராய் வந்து இந்த காஞ்சனா படத்தில் என்னுடைய லக்கி ஹீரோயின் கூட சொல்லலாம், என்னுடைய பெரிய ஹிட்டு ஃபஸ்ட்டு படம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக சிரஞ்சீவி சார் படத்தில் கூட ஒரு சாங் பண்ணோன்னு சிரஞ்சீவி சார் கேட்டிருந்தார், நான் போய் பண்ணேன் கோரியோகிராஃபி. அதில் எந்த ஹீரோயின் போடலான்னு சொல்லும்போது நான் சொன்னேன், லக்ஷ்மி ராய் நல்லா இருக்கானே, உங்கள் ஹைட்டுக்கு நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வேணால் பார்க்குறீங்களா என்ன இப்படி சொல்கிறீங்க, உங்கள் 2 பேர் சாங் நான் பார்த்துருக்கேன், உடனே கூப்பிடுங்கன்னாங்க. சரி ஒரு சாங் கூப்பிட்டா வருவாங்களான்னு, இல்லைண்ணே நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்கண்ணே, உங்கள் கூட ஆடுறதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு கேட்டேன். கண்டிப்பாக வந்தாங்க, வந்து அந்த சாங் பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா பெரிய ஹிட்டு. சிரஞ்சீவி சார் எனக்கு தேங்க்ஸ் சொன்னார், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா லக்ஷ்மி ராய், நல்லா இருந்தது காம்பினேஷன் அப்படின்னு. சரி எல்லாருக்கும் லக்கியாக இருக்காங்களே, மறுபடியும் மொட்டை சிவா கட்டி சிவா கொஞ்சம் லேட்டாக வர ஆகிட்டுருக்கு, உள்ள லக்ஷ்மியை கூப்பிட்டா கொஞ்சம் சரியாகும்னு நினச்சி இந்த படத்தில் ஒரு சாங் வந்து ஆடுறீங்களான்னு கேட்டேன். கேட்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது, ஹீரோனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்களான்னு. என்ன மாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, சாங் அனுப்பணுன்னாங்க. சாங் அனுப்பணுன்னே உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த அன்புக்கும் என் மேலே வச்ச அந்த நம்பிக்கைக்கும் நன்றி லக்ஷ்மி. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய படம் ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ அவங்கள லைஃப் லாங் மறக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ நான் கஷ்டத்தில் இருக்கும்போது, இந்த படம் பிரச்சனையில் இருக்கும்போது லக்ஷ்மி ராய் வந்து ஒரு சாங் ஆடுறதுன்றது ஒரு ப்ளஸ்ஸு. இந்த கஷ்டத்தை நான் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக நிறைய படம் சேர்ந்து நம்ம பண்ணலாம். எடிட்டர் பிரவீன் சார், அவர் வந்து பெரிய பெரிய படம் பண்ணிகிட்ருக்காரு, கபாலி பண்ணியிருக்காரு, தெரி பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து மொட்டை சிவா கட்டை சிவா, ஸோ ஹிட்டு படமாக கொடுத்துட்ருக்காரு. நாங்கள் போய் நான் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கும் எடிட்டிங் பண்ணும்போது. ஸோ சாங் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும். ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படம் ரிலீஸுக்கு வந்து ராதாகண்ணன் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு சில உள்ளங்கள் இந்த படத்துக்காக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அதில் ராதாகண்ணன் சார் கூட. சார் இந்த டைமில் ரொம்ப நன்றி சார். இந்த படம் ரிலீஸுக்கு நீங்கள் மனசார எங்களை வாழ்த்திருக்கீங்க, மனசார உதவி செஞ்சுருக்கீங்க. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். தேங்க்யூ சார்.